இதை எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டு வா. ஓகே ஓகே. கமான் சீக்கிரம் இதை எங்கேயா மறைச்சு வை. இந்த டக்குன்னு மரத்துக்கு முன்னாடி மறைச்சு விடு. இங்க என்ன நடக்குது? இங்க நடக்கிற எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தும் என்னால எதையும் நம்ப முடியலையே. இவங்க சொன்னது ஒருவேளை நடந்துட்டா? இல்ல 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 பிருந்தா, நீ என்ன பண்ணிருக்க? நீ தேவையில்லாம நந்திதாவை ஆபத்துல மாட்டி விட்டுருக்க. உனக்கு தெரியாது, அவங்க நந்திதாவை என்ன வேணாலும் செய்வாங்க. அதுலயும் நந்திதா ஒரு குழந்தை, அவ ஒரு சாதாரண பொண்ணு. இந்த வீட்டுல இருக்கிற பணக்காரங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, கொலை கூட பண்ணுவாங்க போல. இல்ல, இவங்களை அந்த அளவுக்கு போக விடக்கூடாது. நந்திதா அப்படி நடந்துகிட்டதுக்காக பெரியம்மா எப்படியாவது அவளை பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவளை அழிக்க நினைக்கிறாங்க. இந்த பசங்களும் அவளை கொலை பண்றதுக்காக கிளம்பி போயிருக்காங்க. இல்ல, இப்படி நடக்கக்கூடாது. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இங்கிருந்து நான் எப்படி போவேன்? தேவ நான் எப்படி தடுப்பேன்? தேவ இவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பண்ணாருன்னா நான் கண்டிப்பா அவரை எப்பவும் மன்னிக்க மாட்டேன். நந்திதா, நந்திதா, இவங்கள இங்கிருந்து கூட்டிட்டு போயிடலாமா? இல்ல இல்ல இல்ல, என் பொண்ணை விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். என் பொண்ணை விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். அழாதீங்கம்மா. இல்ல இல்ல, என்ன விடுங்க. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? என் பொண்ணை விட்டு நான் வர மாட்டேன். நந்திதா, பேச்சு கேளுங்க. நந்திதா, வாங்கம்மா, வாங்கம்மா. பண்டிதரே, நாங்க ஏன் இங்க வந்திருக்கோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். மானியத்தா எங்க? சொல்லுங்க பண்டிதரே, மானியத்தா எங்க? அவ பொண்ணுக்கு சடங்கு பண்ண போயிருக்கா. எங்க? மயானத்துக்கு கோயிலுக்கு பின்னாடி இருக்கு. வாங்க. மாதவ், ரசிக், நந்திதா, நில்ல நந்திதா. நந்திதா, நந்திதா, அதற்கா மனசு. இவ ஏன் நந்திதா நந்திதான்னு சொல்லிட்டு இருக்கா? சீக்கிரம் அவளை பிடிங்கலன்னா ஓடிடுவா. நில்லுங்க. போகாத நந்திதா. அக்கா கிட்ட திருநீர் இருக்கு, ஆனா நம்ம கிட்ட இல்லன்னு சொல்லி போய் சொல்லிருக்காங்க. இருப்பாளே. ஹெல்ப், காப்பாத்துங்க. நீங்க என்ன பண்றீங்க? நிறுத்துங்க, அப்படி செய்யாதீங்க. இந்த வில்வ இலையால எனக்கு தான் ஆபத்து. வேண்டாம். ஆனா எனக்கு அதுதானே தேவை. நான் யாருன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? ஏ பைத்தியக்காரி, என்னோட கேள்விக்கான பதில மட்டும் சொல்லு. போதும், சொல்லு. நாகமணி எங்க? அதுக்கு முன்னாடி அந்த சிவப்பு நிற கொடி கோயிலுக்கான ரகசியத்தை சொல்லு. சொல்ல மாட்டேன், நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். இது இருக்கிற வரைக்கும் நீ நாகினி உருவம் எடுக்கவே முடியாது. நான் உன்னை இந்த வில்வ இலைய வச்சே கைதியா மாத்தி வச்சிருக்கேன். என்னாச்சு? நீ இப்போ உன் கண்ணை மூட மாட்டியா? நான் உன்னை விட மாட்டேன், விடவே மாட்டேன். நீ என்ன விட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தானே நான் உன்னை இப்படி அடைச்சு வச்சிருக்கேன். சரி, நான் ஒரு உண்மையை சொல்லவா? நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் என்னமோ கடவுளான மாதிரி எனக்கு தோணுது. எப்போ நான் யார நினைச்சாலும் இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுவேன். உன் முழு குடும்பத்தையும் நான் அப்படிதானே அனுப்பி வச்சேன். ஆனா நீ மட்டும் உன் குழந்தையோட எப்படியோ தப்பிச்சிட்ட. அதனால இப்ப என்னாச்சு? அப்ப சாகாதவ இப்போ செத்து போயிட்டா. இங்க பாரு, நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சனா நான் கேக்குறதுக்கு பதில சொல்லு. அப்போ ஒருவேளை உன் மேல இறக்கம் வரலாம் இல்லையா? நீ இப்படி பண்ணாத, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் இதெல்லாம் எப்பவோ பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா என்ன, அதுக்குண்டான நேரம் லேட்டா வந்திருக்கு. அப்படி பண்ணாத, வீணா விட்டு. இனி நான் செய்ய போறத பார்த்து
சூப்பர். அவ உன்னை முழுசா நம்பிட்டா. உன்னை நம்பிதானே ஆகணும் விஷாக்கா. நீதான் மானசாவோட அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல? உங்களுக்குள்ள நல்ல நட்பு இருக்கு. இந்த பிருந்தா எவ்வளோ அப்பாவி. அவளுக்கு எதுவும் தெரியாது. விஷாக்கா நினைச்சா எந்த வடிவத்தையும் எடுப்பா. ஆனா குணம் மாறவே மாறாத. இந்த விஷாக்காக்கு தேவையானதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அது அந்த நாகமணி. அதை அடையவோ அந்த கோவிலோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது தவிர எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. இதுல நான் உன்னை பயன்படுத்திக்கிறேன். ஒரு பகடையா உன்னை பயன்படுத்தி நான் தேவ் கிட்ட நெருங்க போறேன். அதுக்கப்புறம் உங்க 2 பேர் மூலமா நான் நாகமணியை அடைவேன். அதுக்கப்புறம் உனக்கோ இல்ல உங்க அம்மாக்கோ என்ன ஆனாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலையே இல்லை. பாட்டி என்ன கூப்பிட்டுருந்தீங்களா? உட்காரு. இங்க பாரு எப்படி இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு இது நல்லா இருக்குமா? ஹாய மூடு. நான் உனக்குன்னு சொன்னேனா? எனக்கு இல்லையா? அப்படின்னா யாருக்காக இந்த மாலை? கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஒன்னும் இல்லப்பா, நீ பிருந்தாவை உன்னோட வாழ்க்கை துணைவியா ஆக்கிக்கிட்ட. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து பிரச்சனை, போலீஸ், பரபரப்புன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ வாழ்க்கையில கிடைக்காத அன்பு, மரியாதை இதெல்லாம் இந்த வீட்டுல அவளுக்கு கிடைக்கணும். அவளை இந்த வீட்டோட ராணியா மட்டும் இல்லப்பா, உன்னோட இதய ராணியாவும் மாத்தணும். அது சரிப்பா, உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? காம் டவுன் பிருந்தா, காம் டவுன். விஷாக்கா தான் சொன்னால கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு எல்லா சக்தியும் கிடைச்சிரும்னு. அதனாலதான் இப்படி நடக்குது. அதான் காரணமா இருக்கும். புரோகிதர் என்கிட்ட சொன்ன மாதிரி நான் எப்போ இதை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். பரமேஸ்வரா, நான் எங்க அம்மாவை கண்டுபிடிக்க நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். நான் எதையாவது பண்ணி அம்மா கிட்ட நெருங்கி ஆகணும். எப்படியாவது அவங்க கிட்ட பேசணும். ஒரு தடவை நான் எங்க அம்மா கிட்ட பேசினேன்னா அவங்க எங்க இருக்காங்க, என்ன பிரச்சனையில இருக்காங்கன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் என்ன பண்ணியாவது எங்க அம்மா கிட்ட பேசி ஆகணும். அப்புறம் இந்த திரக்ஷரானா என்னன்னு ஒன்றும் புரியலையே. அந்த டாலர் ஜொலிக்குது. அப்படின்னா பிருந்தாக்கு இந்த டாலர் திரும்ப கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி கடவுளே. நான் கொன்னுடுவேன். Get out. Get out. தேவ், I said get out. Brinda. நாகமணி தெரியுது. அது நல்லாவே தெரியுது. எனக்கு தெரியாது. என்ன விட்டு ப்ளீஸ். உங்களோட மரணம் தான் எனக்கு வேணும். உங்களை எல்லாம் கொலை பண்றதுக்காக தான் நான் புடிச்சு வச்சிருக்கேன். ப்ளீஸ் எங்களை விட்டு. உயிரோட போகணும்னா உண்மை என்னன்னு சொல்லுங்க. மானசாமா எங்கன்னு சொன்னா உங்களை நான் உயிரோட விட்டுருவேன். எனக்கு தெரியாது. என்ன விட்டுரு. எனக்கும் தெரியாது. எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். நாங்க அவங்கள பார்க்கல. எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். அப்போ உங்களுக்கு சாவு நிச்சயம். ப்ளீஸ் என்ன விட்டுரு. என்ன போக விடு. நான் எதுவும் பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது.